அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய அண்மை செய்திகள் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக்கிடம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மாவட்ட செயலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த மாவட்ட செயலாளர்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு? முழு விவரங்கள். வணக்கம். திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் அறிவாலயத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கும் 40க்கு வெற்றிக்கு உழைத்த நிர்வாகிகள், வாக்காளர்கள் என அனைவருக்கும் நன்றி என தெரிவித்து, தொடர்ந்து 10 தேர்தல்களிலும் நாம் வெற்றி பெற்றுள்ளோம். சுணக்கமின்றி செயல்பட்டால் அடுத்த முறையும் வருகின்ற 2026 நாடாளுமன்ற தேர்தலிலும் நாம் தான் ஆட்சி அமைப்போம் என்றும் மாவட்ட செயலரிடம் தெரிவித்திருக்கிறார். மேலும் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதுதான் நமது இலக்கு என்றும், அந்த அளவுக்கு நலத்திட்டங்களை மக்களுக்கு அளித்திருக்கிறோம் என்றும், வாக்குகளாக மாற்ற களப்பணி அவசியம் என்றும் தனது மாவட்ட செயலாளருக்கு தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதை மாவட்ட செயலாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும், சில மாவட்ட செயலாளர்கள் மீது புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன, நிர்வாகிகள் குறித்தும் புகார்கள் உள்ளன. எனவே அனைத்து புகார்களும் தலைமை உடனடியாக விசாரணை மேற்கொள்ள இருக்கிறது என்றும் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் சார்பு அணிகளை மாவட்ட செயலாளர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திமுகவினுடைய 23 அணிகள் இருக்கின்றன. சார்பு அணிகளாக விவசாய அணி, மாணவர் அணி மற்றும் நெசவாளர் அணி என 23 அணிகள் இருக்கின்றன. எனவே இந்த அணிகளை மாவட்ட செயலாளர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அனைத்து பூத் கமிட்டிகளையும் செம்மைப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் மட்டும் இந்த பூத் கமிட்டி கூட்டமானது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு 6 மாதத்திற்கு முன்னாகவே திமுக அறிவித்து அதுக்கான பயிற்சிகளையும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு வழங்கி வந்த நிலையில் தற்போது அனைத்து பூத் கமிட்டிகளையும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு செம்மைப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கழகத்தின் அனைத்து அமைப்புகளும் செப்டம்பர் 15க்கு முன்பாக பொது குழு உறுப்பினர்கள் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும், மினி புத்தகம் தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட கழகத்தின் சார்பாக அனைத்து உறுப்பினர்கள் அடங்கிய அந்த கூட்டம் நடத்தப்பட்டு வருகின்ற செப்டம்பர் அண்ணா நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு வருகின்ற 15ஆம் தேதிக்கு முன்னதாக இந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும், மினிட் புத்தகங்கள் என சொல்லப்படும் திமுக சார்பில் அவர்கள் இந்த ஒவ்வொரு வருடத்திற்கு எந்தெந்த பணிகள் செய்திருக்கிறார்கள், கழகத்தின் சார்பில் எந்த அளவுக்கு பணி செய்திருக்கிறார்கள், பொதுமக்களுடைய சேவை அடங்கிய அந்த மின் புத்தகத்தை தலைமை கழகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் மாவட்ட செயலரிடம் தெரிவித்திருக்கிறார். மேலும் உங்கள் உழைப்பின் அடிப்படையிலேயே உயர்வு இருக்கும் என்றும், உங்களுக்கு அந்த கட்சி பதவி உள்ளிட்ட பல்வேறு பதவிகள் உங்கள் உழைப்பின் அடிப்படையிலே அந்த உயர்வு உங்களுக்கு தன்னாக வந்து சேரும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அரவணைத்து செல்பவரே மாவட்ட செயலாளர் வெற்றி பெறுவர் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்த நிலையில் ஒரு சிலரை அரவணைத்து செல்வதில் மாவட்ட செயலாளர்கள் தயக்கம் காட்டக்கூடாது, அனைவரையும் அரவணைத்து செல்பவரே மாவட்ட செயலர் என்றும் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர்களும் திமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர்கள் குறிப்பாக திமுக இருக்கக்கூடிய தற்போது அமைச்சர்கள் தொண்டர்களுக்கு அதிக அளவில் உதவி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களிடம் நேரடியாக கோரிக்கை வைத்திருக்கிறார். மேலும் முதல்களை இருக்க அமெரிக்கா சென்றிருந்தாலும் கழகத்தின் அரசையும் கவனித்துக் கொள்வேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற 27ஆம் தேதி அமெரிக்கா செல்ல இருக்கிறார். 15 நாட்கள் அமெரிக்காவில் சென்று தமிழகத்தில் பல்வேறு முதல்களை ஈர்க்கும் வகையில் அங்கு ஒவ்வொரு தொழில்களையும் சந்தித்து பேச இருக்கிறார். எனவே அப்படி நான் அமெரிக்காவில் இருந்த போதும் கழகத்தின் பணிகளையும் அரசையும் தொடர்ச்சியாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்றும், மேலும் கலைஞரின் 100 நாள் நாணயம் வெளியீட்டில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக முக்கியமாக ஒரு விஷயத்தை முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கழகத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க அர்ப்பணிப்போடு செயல்படுங்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். திமுக கழகத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க அனைவரும் அர்ப்பணிப்போடு செயல்படுங்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் மாவட்ட செயலாளர்கள் மீது புகார்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. அந்த புகார்கள் மீது விரைவில் அனைத்து புகார்களையும் விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் தற்போது மாவட்ட செயலர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.